தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாட்டிலிருந்து பல பரபரப்பான முக்கியமான செய்திகள் எல்லாம் வந்திருக்குது. ஒரு விமானம் ஒன்று, இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது. அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதோட இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லி பெரிய ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்குது, பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டுட்டு திருப்பி பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. பிறகு இப்படி ஒரு குழப்பமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது வவுனியால. அது குறித்த செய்திகளையும், இன்று பாராளுமன்றத்தில் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். எனவே வாருங்கள், எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்ப்போம். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஒரு பயிற்சி விமானம் ஒன்று இன்று விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. வாரிய போல என்ற இடத்துல இருக்கிற மினுவன் கெட்டே என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்புக்குள்ள இந்த விமானம் விழுந்து நொறுங்கி எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டுது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா K8 என்று சொல்லப்படுற ஒரு வகையான பயிற்சி விமானம் தான் இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இது. ஆனால் இதை தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகின்றது. இப்படியான விமானங்கள் இலங்கை விமானப்படையிட்ட மொத்தமாக 7 விமானங்கள் இருந்திருக்குது. அதில் ஒரு விமானம் இன்றைக்கு விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது. இதில் பயணம் செய்த, இதில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 2 விமானிகள் பரசூட் மூலம் கீழே இறங்கி இப்பொழுது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த இப்படியான விமானங்கள், அதாவது கிஃபிர், மிக் மற்றது இது போன்ற விமானங்களில் ஏதாவது விபத்துக்கள் நடக்கக்குள்ள உடனடியாக அந்த விமானிகள் இருக்கணும் தானே, அவையில் ஆட்டோமேட்டிக்காக தூக்கி எறியப்படுவினம், மேலே தூக்கி வானத்தில் எறியப்படுவினம். அதுக்கு பிறகு அவையில் பாராசூட்டை ஆக்டிவேட் பண்ணி பாராசூட்டில் மீது கீழே இறங்க முடியும். அப்படியான ஒரு வசதி ஒன்று இருக்குது. எனவே இன்றைக்கும் அதுதான் நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்கள் தூக்கி மேலே எறியப்பட்டிருப்பார்கள். பிறகு அவர்கள் பாராசூட் மூலம் கீழே இறங்கியிருக்கிறார்கள். லேசான காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது குருநாகலை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கிடையில் இந்த விமானம் ஒரு தென்னந்தோப்புக்குள்ள விழுந்து எரிஞ்சு கொண்டிருக்கிறதால அதை சுற்றி ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டுக் கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு 2 ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன மீட்பு பணிகளுக்காக. இந்த விமானம், விபத்துக்குள்ளான விமானம் கட்டுநாயக்கா விமான தளத்தில் இருந்து புறப்பட்டு போனதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் இலங்கை விமானப்படையிட்ட என்ன விதமான பயிற்சி விமானங்கள் வேற இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இன்றைக்கு விபத்துக்குள்ளான விமானம் K8 விமானம் தானே, அது மொத்தம் 7 இருந்தது. அதில் இப்போ 1 இன்றைக்கு நொறுங்கிட்டுது. அப்ப மிச்சம் 6 இருக்கும். அதே மாதிரி J7 என்று சொல்லப்படுற ஒரு பயிற்சி விமானம் இருக்குது, அவையிட்ட அது 1 இருக்குது. அதே போல செஸ்னா 150 என்று சொல்லப்படுற ஒரு விமானம், அது 6 விமானங்கள் இருக்குது. எனவே இப்போதைய சூழ்நிலையில் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இலங்கை விமானப்படையிடம் மொத்தமாக 14 பயிற்சி விமானங்கள் இருந்திருக்கணும். அதில் 1 இன்றைக்கு விபத்துக்குள்ளானதால இப்போதைக்கு 13 பயிற்சி விமானங்கள் அவர்களிடம் உள்ளன. பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கொண்டிருக்கார் தானே, அவரை பற்றின செய்திகள் இன்றைக்கு காலம போட்ட காணொலியில் சொல்லும்போது ஒரு வசனம் சொல்லியிருந்தான். இவரோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் ஏன் இன்னும் கைது செய்யப்படையில, இவரை மறைச்சு வச்சிருந்தாக்கள், இவருக்கு சாப்பாடு கொடுத்தாக்கள், இவருக்கு உதவி செய்தாக்கள் சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கத்தானே வேணும். ஏன் அவையில் கைது செய்யலை, அவை என்ன தூரத்தில் அறிக்கணும், என்ன விண்வெளியில் அறிக்கணும் இல்லை தானே. அப்போ இலகுவா கைது செய்யலாம் தானே என்று சொல்லியிருந்தாங்கள். அதில் ஒரு வசனம் சொல்லியிருந்தான், பாப்பம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்காவது இவர்கள் கைது செய்யப்படுகிறார்களா என்று சொல்லி பார்த்தா அவர்களாகவே சரணடைந்திருக்கிறார்கள். மொத்தம் 6 பேர். அதாவது கடந்த ஒரு 20 நாட்களாக தேசபந்து தென்னக்கோன் அவர்களை மறைத்து வைத்திருந்தவர்கள், அவருக்கு உதவி செய்தவர்கள், சாப்பாடு கொடுத்தவர்கள், டீ போட்டு கொடுத்தவர்கள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பினர் தானே. 6 பேர் தாங்களாகவே மாத்தறை நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் மீதான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் சம்பந்தமாக நேற்றில் இருந்து ஒரே பரபரப்பும் ஒரே பிரச்சனையும். அதாவது இந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதும் சம்பந்தமாக எல்லா இடமும் ஒரே பரபரப்பான பிரச்சனை போய்கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னால் முக்கியமான பல கட்சிகள், சுயேட்சை குழுக்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதான் அதுக்குரிய முக்கியமான காரணம். அதுக்கு ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் ஒவ்வொரு விளக்கங்கள் சொல்லப்படுது. இது அரசியல் பழிவாங்கல், எங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் செய்யப்படுகின்ற சதி முயற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதே நேரம் ஒழுங்கான முறையில் சட்டத்தை பின்பற்றையில், ஒழுங்கான முறையில் படிவங்கள் நிரப்பையில் என்று சொல்லியும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. எனவே பரபரப்பாக எல்லா விதமான கருத்துக்களும் வந்தோண்டே இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு வவுனியால, அதாவது ஒரு கட்சியினுடைய விண்ணப்பம் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டுட்டது. நிராகரிக்கப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்து ஊடக சந்திப்பிலையும் சொல்லியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வவுனியா வடக்கு பிரதேச சபை இருக்குதானே, வவுனியா வடக்கு பிரதேச சபை என்றது நெடுங்கணி பிரதேச சபை. அதுக்கு மொத்தமாக 9 அரசியல் கட்சிகளும்
2 சுயேட்சை குழுக்களும் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தவை. அப்போ நேற்று வந்து உத்தியோகபூர்வமாக வெளிவந்த அறிக்கையில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் 8 அரசியல் கட்சிகள் தான் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது. 2 சுயேட்சை குழுக்கள் அந்த 2மே வந்து நிராகரிக்கப்பட்டுன்னு சொல்லி இன்றைக்கு காலமாக போட்ட செய்தியிலே நாங்கள் அதைத்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ செய்தி வந்திருக்கு என்னென்னு சொன்னால் மொத்தம் 9 அரசியல் கட்சிகளாம். அந்த 9வது கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அதாவது வந்து சங்கு கட்சி. சங்கு கட்சியினுடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது. இதை வந்து நேற்று பகல் 12 மணிக்கு பிறகு அந்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் இருப்பினும் தானே அவையில் கூப்பிட்டு சொல்லத்தானே உங்களோட விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லி. எனவே அந்த கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்கணும் இல்லை உங்களுடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு எல்லா செய்திகளும் வெளியில் வந்த பிறகு ஊடகவியலாளர்கள் எல்லாரும் போன பிறகு திருப்பி இருந்த 1-2 ஊடகவியலாளர்களை வச்சுக்கொண்டு அவசரமாக இன்னும் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி அதில் சொல்லப்பட்டது இல்லை சங்க கட்சியினுடைய வேட்புமனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே மொத்தம் 9 கட்சிகள் என்று சொல்லி. எனவே இப்போ கடைசியாக வந்த செய்திகளின்படி இறுதியாக வந்து வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச சபைக்கு மொத்தமாக 9 அரசியல் கட்சிகள் வந்து போட்டியிலே இறங்கியிருக்கின்றன. 2 சுயேட்சை குழுக்கள் விண்ணப்பம் செய்திருந்த போதிலும் கூட அவை நிராகரிக்கப்பட்டுள்ளன. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மிகவும் பரபரப்பான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது வந்து சஜித் பிரேமதாசா இருக்கிறதானே அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஹிணி குமாரி விஜயரத்ன. அவள் என்ன செய்து விட்டாண்டா இன்றைக்கு பெட்டியொரு பட்டியலை கொண்டு வந்து போட்டு விட்டா பாராளுமன்றத்தில். நான் பாருங்க எல்லாரும் என்று சொல்லி பெட்டியொரு பட்டியல். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுங்கட்சி இருக்குத்தானே தேசிய மக்கள் சக்தி கட்சி, அவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்தில் ஏதோ ஒரு பட்டியலை வந்து வாய்ச்சி கொண்டே இருப்பினோம். அதாவது கடந்த காலங்களில் நடந்த ஊழல், லஞ்சம், முறைகேடுகள், காசை வந்து பிள்ளையாக பயன்படுத்தினது, அனாவசியமான செலவுகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டு கொண்டே இருப்பினோம். இப்படி வந்து அவையில் ஒரு பக்கம் பட்டியல் வெளியிட்டு கொண்டு கேட்குள்ள இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஜேபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன இன்றைக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டும் பட்டியல் ஒன்றை வெளியிட்டவா. அந்த பட்டியலில் வந்து 1300 பேர் இருந்தது. அந்த 1300 பேரும் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள், உபதலைவர்கள், மற்றது ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பொறுப்பானவர்கள், வர்த்தகர்கள் என்று சொல்லி பல்வேறு மட்டங்களில் ஐக்கிய தேசிய கட்சியோட இணைந்து பணிபுரிந்தவர்கள் வந்து 1300 பேர் அந்த காலத்தில் ஜேவிபியால் வந்து கொல்லப்பட்டிருக்கணும். 1987ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு வரையான இந்த காலப்பகுதியில் வந்து ஜேவிபியால் வந்து கொல்லப்பட்ட ஆக்கள் என்று சொல்லி ஒரு பெட்டிய பட்டியலை தூக்கி பாராளுமன்றத்தில் வெளியிட்டு ஒரு பெட்டிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி. என்ன பிரச்சனை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பட்லந்த ஆணைக்குழு வந்து இப்போ ஒரு பேசு பொருளாக வந்திருக்குது. பட்லந்த ஆணைக்குழுவில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் சம்பந்தமாக விவாதிக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் வந்து 2 நாள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பட்லந்த ஆணைக்குழுவை வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை ஆரம்பத்தில் இருந்து. அதாவது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பட்லந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டதே சந்திரிகாவால தான். அதாவது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தான் ஆட்சிக்கு வரத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இதுவே தவிர இது வந்து ஜேவிபி வந்து கையில் எடுக்கல. அந்த காலத்திலேருந்து எந்த காலத்திலையுமே ஜேவிபி கையில் எடுக்கல. ஏன் இப்போ வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வாரத்துக்கு கூட இந்த பட்லந்த பிரச்சனையை வந்து அவைகள் கையில் எடுக்கல. அவைகள் கையில் எடுத்தது எல்லாமே வந்து வேற பிரச்சனைகள். ஏன் கையில் எடுக்கல சொன்னா அது வந்து அந்த 2 பக்கமும் கூறு இருக்கிற கத்தி மாதிரி அது அவைக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிரும். அதாவது வந்து ஏனென்றா அவையிலும் தானே கொலை செய்தவை, அவையில சும்மா இருந்தவை இல்லை தானே. எனவே அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி செய்த கொலைகளை கிண்டவழிக்கிட்டா பிறகு ஜேவிபி செய்த சம்பவங்களும் வெளியில் வருந்தானே. அதனால தான் பேசாமல் இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க தேவையில்லாத வேலை பார்த்து போய் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்து இந்த பட்லந்தை பற்றி ஒழுங்காக பதில் சொல்லாமல் அதை மழுப்ப வலிக்கிட்டு அது பெரிய பிரச்சனையாகி இப்போ வந்து அது வேறு விதமான பிரச்சனையாக மாறி இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் இந்த பட்லந்த பிரச்சனை வந்து யாருக்கு அதிக பாதகம் என்று கேட்டால் ஐக்கிய தேசிய கட்சிக்கா அல்லது ஜேவிபி கட்சிக்கா அதிக பாதகம் என்று கேட்டால் அதே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. 50-50 என்று சொல்லலாம். 2 பக்கம் வந்து சரிசமமாக இருக்குது. அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன அவர்கள் இன்றைக்கு 1300 பேட்ட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த கொல்லப்பட்டாக்கள் இருக்கிறது அந்த ஜேவிபியால் கொல்லப்பட்டாக்கள் அவர்களோட சம்பந்தப்பட்ட உறவினர்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு 900 பேர் அது புறம்பா. எனவே அவர்களுடைய பட்டியலை வந்து இன்றைக்கு வெளியிட்டவா கிட்டத்தட்ட 60 பக்கங்களில் இந்த முழுமையான பட்டியல் வந்து இன்றைக்கு வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சுட்டி காட்டியிருந்தவா, ஜேவிபி வந்து அந்த காலத்தில் வந்து சிறுவர்களையும் படையில வச்சிருந்தது. ஏராளமான சிறுவர்கள் பாடசாலை மாணவர்களை பிடிச்சி ஆயுத பயிற்சி கொடுத்து
படையில வச்சிருந்தேன்னு சொல்லி குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தவா. அதில் ஒரு ஆளோட பேர் சொன்னவா என்னன்னு சொன்னா கந்தலே பொனிக்கி என்று சொல்லி, அதாவது ஒரு 13 வயது சிறுவன், அவனுடைய பேர் வந்து கந்தலே பொனிக்கியா. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு 75 வயது ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு ஆளை வந்து சுட்டுக் கொண்டிருக்கான் அவன், அந்த 13 வயசு படியன். எனவே இப்படியான ஒரு அதிர்ச்சியான செய்தியை இன்று பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி அவர்கள். இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அவாவினுடைய அந்த உரைக்கு வந்த எதிர்வினைகள் அல்லது ஆளுங்கட்சியிலிருந்து சொல்லப்பட்ட பதில்கள் என்னென்று சொல்லி தெரியல. ஏனென்று சொன்னா இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அது வெளிவரையில. இருந்த போதிலும் கூட ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமானது. அது என்னென்று சொன்னால், இந்த பட்லந்த ஆணைக்குழு இருக்குத்தானே, இந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வந்து வார மாதம் பாராளுமன்றத்தில் 2 நாள் விவாதிக்கப்பட இருக்குது. அந்த 2 நாள் விவாதத்தில் எங்களோட காது கண்ணமெல்லாம் புளிக்கும்ன்றது மட்டும் நிச்சயமானது. ஏன்னு சொன்னால் 2 தரப்பும் வந்து பயங்கரமாக மோதிக்கொள்ளும். இப்பயே வந்து ஐக்கிய தேசிய கட்சி எல்லாம் வந்து நிறைய ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கும். ஜேவிபி செய்தது ஏற்கனவே கொஞ்சம் வெளியிட்டிருக்கணும். எனவே 2 தரப்பும் வந்து பயங்கரமாக மோதிக்கொள்ளும் என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மை. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.